வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். கீழ திருப்பதியில சுவாமி தரிசனத்துக்காக கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி இன்னைக்கு காலைல 3 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4:30 மணி நிலவரப்படி பாருங்க 1570 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. 3 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சது 4:30 மணிக்கெல்லாமே 1570 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் டோக்கன் கொடுப்பாங்க. அதோட நிலவரம் இது. அதுக்கப்புறம் திரும்ப 5:45க்கு திரும்பவும் அந்த ஸ்லாட்டில் லைவ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்பொழுது அதில் பாருங்கள் 8ஆம் தேதி 7ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 8ஆம் தேதி காலையில் 3 மணிக்கும் 4 மணிக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. 2 ஸ்லாட் கொடுப்பாங்க. அது ஒரு அவைலபிள் டிக்கெட்டும் பாருங்கள் 4756 தான் இருக்குது. இதே நிலவரத்தில் டிக்கெட் வேகமாக புக் ஆச்சுன்னா 7 மணிக்கெலாம் டோக்கன் முடிஞ்சிருங்க. 7 மணிக்கு அப்புறம் டோக்கன் கிடைக்காது. 2 நாளுக்கு முன்னாடி காலைல 10 மணி 11 மணிக்கு டோக்கன் அவைலபிள் இருந்தது. இப்போ சம்மர் ஆரம்பிக்கிறதுனால சுத்தமாக டிக்கெட் இல்லை. இன்னொரு 7 மணிக்கெலாம் அந்த எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சிடும் கீழ திருப்பதியில் கொடுக்குறது. கீழ திருப்பதியில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரூம் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு தரிசன டிக்கெட்லாம் தேவையில்லை. நார்மலாக எப்போ வேணாலும் எடுக்கலாம். எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் டிடிடி அக்காமடேஷன் திருப்பதிக்கு எடுக்கலாம். தரிசன டிக்கெட் இல்லாமலே எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் திருச்சானூரில் ரூம் எடுத்துருக்கீங்களா, ஒரு தடவை நீங்கள் திருச்சானூரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், மாதவம், அதுக்கப்புறம் அலமேலு மங்காபுரத்தில் இருக்கிற தோலப்பா கார்டன், இது 4மே வந்து ஆன்லைனில் காட்டும். இதில் தோலப்பா கார்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான வாடகைங்க. அது நான்ஏசி ரூமு 108 ரூபாய்க்கும் ஏசி ரூமு 300 ரூபாய்க்கும் கிடைக்கும். ரொம்ப சீப்பாக இருக்கும். அது ரூம் நல்லா புது பில்டிங்காகவே இருக்குது. நல்லா இருக்குது இந்த பில்டிங்கு. கோயிலை தாண்டி அலமேலு மங்காபுரம் கோயிலை தாண்டி போனோம்னா அங்கே அன்னதானம் கூட இருக்கும். அதை தாண்டி அடுத்தது தான் இந்த தோலப்பா கார்டன் பில்டிங்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு தடவை கீழ திருப்பதியில் தங்கலாம்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு தடவை போய் தோலப்பா கார்டன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு வண்டி வசதி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.